அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசி மண்டலத்தின் 11வது ராசியான காலபுருஷ தத்துவப்படி லாபஸ்தானம் என அழைக்கப்படக்கூடிய கும்பராசியின் முழுமையான வாழ்க்கை ரகசியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய அசாத்திய குணம் என்ன? ஏன் கஷ்டம் வருது? எப்படி கஷ்டம் தீரும்? எப்போ கஷ்டமெல்லாம் தீரப்போகுது? தொழில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? குழந்தை பலன் எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடியவங்க. சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சிட மாட்டாங்க. அதனை பற்றி விவரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆழமாக இறங்கி தான் செய்வாங்க. எதையுமே சரியாக புரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் பெரிய முடிவுகளெல்லாம் எடுப்பாங்க. இவங்க காத்து ராசிங்கிறதால பல நேரத்தில் நிலையற்ற மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களோட குணமே என்ன தெரியுமா உங்களுக்கு? அப்பப்போ இவங்க மனசு மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒன்று, இவங்க தங்களோட வார்த்தை மற்றும் செயலில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அதனால் எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே அதை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றுவாங்க. நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசிங்கிறதால நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் இவங்க சரியாக நடந்துக்குவாங்க. எந்த ஒரு அநீதியுமே பொறுத்துக்கவே மாட்டாங்க. இவங்களோட வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்த விரும்புவாங்க. தங்களுடைய பொருட்களை ரொம்பவே கவனமாக பார்த்துக்குவாங்க. இவங்க அறிவாளியாகவும் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாளியாகவும் செயல்படக்கூடியவங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த கும்பராசிக்காரங்க எந்த ஒரு வேலை தொழிலில் செஞ்சாலுமே அதை வெற்றி பெற கடினமாக உழைப்பாங்க. சனியின் தாக்கம் அதிகமாக உள்ள இந்த ராசியை சேர்ந்தவங்க நீதித்துறையிலும் நீதிபதிகளாகவும் ஆசிரியர், ஆராய்ச்சியாளர் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு காதல் விஷயத்தில் அதிக நாட்டம் இருக்காது. பாரம்பரியமான திருமணத்தை தான் இவங்க ரொம்ப விரும்புவாங்க. திருமண வாழ்க்கையில் அவங்களோட துணையின் முயற்சி மற்றும் ஆசைகளை நிறைவேற்ற இவங்க முயற்சி செய்வாங்க. குடும்பத்தில் அமைதியும் மரியாதையும் காக்க ரொம்பவே இவங்க முயற்சி பண்ணுவாங்க. இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை முடிஞ்ச வரைக்கும் நிறைவேற்ற முயற்சி செய்வாங்க. இந்த ராசியில் அவிட்ட நட்சத்திரம் பாதம் 3, 4, சதயம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தோட பாதம் 1, 2, 3 நட்சத்திரங்கள்லாம் அடங்கியிருக்கு. இந்த நட்சத்திர பலனையும் கடைசியில் பார்க்க போகிறோம். பரோபகாரம், அதாவது நன்மை செய்கிறது. குடத்தை கையில் ஏந்திய மனுஷனை போன்றது இந்த ராசியோட சின்னம். அதாவது தன்னிடம் இருக்கிறத மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய தாராள மனசு இவங்ககிட்ட பிறப்பிலேயே இருக்கும். இவங்க நிறைய ரகசியத்தை காக்கக்கூடியவங்க. இவங்க எக்காரணம் கொண்டு யாருக்காகவும் தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அன்பான கும்பராசிக்காரர்களே, கடந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா வெளியே சொல்ல முடியாத ஏமாற்றம்னு தான் சொல்லணும். முதுகலை குத்துனவங்க அதிகம். நீங்கள் யாரை ரொம்ப அதிகமாக நம்பினீங்களோ, யாருக்காக பறிஞ்சு பேசுனீங்களோ அவங்களே உங்களுக்கு பின்னால் தேவையில்லாத வதந்திகளெல்லாம் பரப்பியிருப்பாங்க. உழைப்பு கிடைக்காத அங்கீகாரம் இருந்திருக்கும். அலுவலகத்துலேயும் சரி இல்லை தொழிலையும் சரி நீங்கள் ரொம்ப கடுமையாக உழைச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கான பேரும் புகழும் வேறு யாரோ தட்டிட்டு போயிருப்பாங்க. இது உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை தந்திருக்கும். பண விஷயத்தில் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. கை மாற்றா கொடுங்கன்னு சொல்லி 2 நாளில் தந்துடுறேன்னு சொல்லி கேட்டு வாங்கியிருப்பாங்க. கடந்த வாரம் உங்களை அலக்கழிச்சிருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்களால் தொடர்பு கொள்ளவே முடியாத அளவுக்கு உங்களை மன உளைச்சலில் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. குடும்பத்தில் அதனால் சலசலப்பு உண்டாயிருக்கும். தேவையில்லாத ஒரு 3வது நபரால் அவங்களோட தலையீட்டால் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதமெல்லாம் வந்து போயிருக்கும். ஏன் நம்ம அவங்கள வீட்டுக்குள்ளே விடணும்? தேவையில்லாத பிரச்சனை நம்ம தலையில் நாம் ஏன் போட்டுக்கணும்? நம்பணும் இல்லையா? அந்த சண்டையால் பிரச்சனையால் குடும்பமே மன உளைச்சல் பட்டுச்சு, குழந்தைகளையும் உட்பட. இந்த துரோகம், இந்த கஷ்டமெல்லாம் உங்களை உடைக்கிறதுக்கு கிடையாதுங்க. அது உங்களை சுற்றி உள்ள போலி மனுஷங்களை உங்களுக்கு அடையாளம் கட்டுறதுக்காக தான். இப்போவாது அடையாளம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கும்பராசிக்காரர்களோட மிகப்பெரிய கஷ்ட காலம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எல்லா ராசிக்கும் கஷ்டம் வருது, ஆனால் கும்பராசிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை? கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். அவர் தர்மத்தின் காவலர். அதனால் கும்பராசினருக்கு கர்ம வினைகள் படி சில காலங்கள் சோதனையாக தான் அமையும். 7.5 சனி காலம் கும்பராசிக்கு ஜென்ம சனி அல்லது பாத சனி நடக்கிற காலம் சவாலாக தான் இருக்கும். குறிப்பாக இப்போல்லாம் நடந்து வர 7.5 சனி காலகட்டத்தில் நீங்கள் பல பாடங்களை கற்றுட்ருப்பீங்க. அஷ்டமத்து சனி மற்றும் அர்த்தாஷ்டம சனி காலத்திலலாம் கோச்சார ரீதியாக சனி பகவான் 4, 8ஆம் இடத்துக்கு வரும்போது கடுமையான மன உளைச்சல், இடமாற்றம், தொழில் முடக்கம், பண முடக்கம், துரோகம், இது எல்லாத்தையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. எல்லாம் ஒன்று சேர ஒரு மனுஷனை போட்டு இது பண்ணால் என்ன பண்ண முடியும்?
இந்த கஷ்ட காலத்தில் இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பேராசைப்பட்டு தேவையில்லாத புது தொழில்களில் முதலீடு செய்யாதீங்க. சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அல்லது ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவுப் பொருட்களை தானமாக கொடுங்க. ரொம்ப நல்லது. கர்ம வினைகள்லாம் கழியும். சனி பகவான் மனம் குளிர்வார், நல்லது நடக்க செய்வார். தொழில் முதலீடு செய்கிறேன்னு சொல்லிட்டு பெருந்தொகையை கொண்டு போய் அனுபவமே இல்லாத ஒரு துறையிலையோ ஆட்களை நம்பியோ கொண்டு போய் பணத்தை போட்டுறாதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு அனுபவசாலிங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முழுமையாக அந்த நபர்கள் எப்படி, அந்த தொழில் எப்படி செஞ்சால் லாபம் கிடைக்கும், லாபத்தை என்ன செய்யணும், அது என்னெல்லாம் படிகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா முதலீடு பண்ணுங்க. அதுதான் நல்லது. ஆல்ரெடி சனி பகவான் காத்துக்கிட்டு இருக்காரு. எந்த வழியில் தான் எந்த விஷயத்தில் இவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கலான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நாம் போய் என்னன்னே தெரியாமல் கடன்னு போய் தொழிலில் முதலீடு செய்கிறேன்னு சொல்லி தெரியாத தொழிலில் பெருந்தொகையை கொண்டு போய் முதலீடு பண்ணால் என்ன பண்ணும்? லபக்குன்னு அவர் பிடிச்சிருவார், பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா என்ன செய்யணும்? 4 விஷயங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு மிஞ்சிய நம்பிக்கை. அவன் அப்படி செய்ய மாட்டான்னு யாரையுமே குருட்டுத்தனமாக நம்பாதீங்க. அவன் எத்தனை வருஷம் நண்பன் தெரியுமா எனக்கு? அவன் என்ன மாரி எதுவும் செய்ய மாட்டான், எனக்கு தெரியாமல் எதுவும் செய்ய மாட்டான், எனக்கு துரோகமே பண்ண மாட்டான், அவன் என் உயிர்னு நினைப்பீங்க நீங்கள். ஆல்ரெடி நமக்கு அங்கே கெட்ட காலம் நடந்துகிட்ருக்கு. அப்போ யார் மூலம் நமக்கு என்ன செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நண்பனாவது ஏதாவது நேரம் நம்ம கண்ணை கட்டிடும். அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நாம் தான் இருக்கணும். தெய்வ வழிபாடை மேற்கொள்ளணும். தெய்வங்களை கெட்டியாக பிடிச்சிக்கணும். குறிப்பாக சொத்து விஷயங்கள் மற்றும் பண பரிவர்த்தனைகளில் எவ்வளவு நெருங்கியவங்களாக இருந்தாலும் சரி, எழுத்துப்பூர்வமான ஆதாரம் ரொம்ப அவசியம். எந்த ஒரு பத்திரத்துலேயும் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறதா இருந்தாலும் A to Z ஒரு எழுத்து விடாமல் படித்து பார்த்து அதனோட நுணுக்கமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கையெழுத்து போடணும். அதுதான் நல்லது. கோவத்தை கட்டுப்படுத்தணும். உங்களுக்கு நியாயமில்லாத விஷயங்களை கண்டால் நீங்கள் கோபம் உங்களுக்கு உடனே வந்துடும். எங்கேருந்து வரும்னே தெரியாது. ஆனால் அந்த கோபத்தினால நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களையே திருப்பி தாக்குங்க. கவனமாக இருங்க. கோவத்தை முதல்ல கட்டுப்படுத்துங்க. கோவத்தினால எந்த ஒரு நல்லதுமே நடக்காதுங்க. எப்போவுமே உங்கள் கோபம் நியாயமானதாகவே இருந்தாலும் அந்த இடத்துல கோபங்கிறது தப்பு. வார்த்தைகளில் ரொம்ப நிதானம் தேவை. 3வதாக ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டுறது கூடவே கூடாது. கும்பராசிக்காரங்க பொதுவாகவே எலும்பு, மூட்டு மற்றும் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளால் பாதிக்கப்படுவாங்க. சிறு உடல்நலக்குறைவு ஏற்பட்டாலுமே உடனே மருத்துவரை நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா சிறு சிறு பிரச்சனை தான் பெருசாக கொண்டு போய் விடும். இன்றைக்கி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒரு மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம், அது சரியாக போய்டும்னு கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. உடனே மருத்துவர் அணுகி மருந்து சாப்பிட்றது தான் நல்லது. ரகசியங்களை வெளிப்படுத்துறது இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே பொருந்தும். உங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்கள், தொழில் ரகசியங்கள் அல்லது குடும்ப விஷயங்களை யாருக்கிட்டையுமே முன்கூட்டியே பகிர்ந்துக்காதீங்க. நாளைக்கு இந்த விஷயம் செய்ய போகிறேன், இந்த தொழிலில் முதலீடு செய்ய போகிறேன், நாங்கள் வீடு வாங்க போகிறோம், நகை வாங்க போகிறோம், எந்த ஒரு விஷயத்தையுமே யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்காதீங்க. நீங்கள் யாரை உங்களுடைய வலது கைன்னு நம்புகிறீங்களோ, யாருக்கிட்ட உங்கள் ரகசியங்களாம் பகிர்ந்துக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக காய்களை நகர்த்துவாங்க. நம்ம ஏன் இவ்வளோ உண்மையாக இருந்தாலும் நமக்கு ஏன் இந்த நிலமைன்னு மனம் நொந்து போவீங்க. விரக்தியாக கடந்த வாரத்திலலாம் இருந்திருப்பீங்க, பல நாட்களாக இருந்திருப்பீங்க. கும்பராசிக்காரர்களோட மிகப்பெரிய கஷ்டகாலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு பொதுவாகவே 7.5 சனி காலங்கிறது ரொம்பவே சவாலான காலகட்டம் தான். முக்கியமாக தற்போது கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் ஜென்ம சனி 2ஆம் கட்டம் நிறைவடைந்து பாத சனி 3ஆம் கட்டம் நடந்துகிட்ருக்கு. கடுமையான காலகட்டம் தான் இது. கடந்த 2-3 வருஷங்களாக நீங்கள் அனுபவித்த மன உடைச்சலுக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். விரயம், தொழில் முடக்கம் ஆகியவை உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்ட காலமாக இருந்திருக்கும். பண கஷ்டம், பண முடக்கம், கெட்ட பேர், தேவையில்லாத அவமானம், நம்ம செய்யாத தப்புக்கு கெட்ட பேர், இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. தற்போதைய காலகட்டத்தில் சவால்கள் இருந்தாலும் கூட கடந்த காலத்தை விட பாதிப்புகள்லாம் படிப்படியாக குறைய தொடங்கும். சனி பகவான் உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து உங்களை பக்குவப்படுத்தி இருக்காரு. இந்த வாரம் கும்பராசிக்காரங்க கலவையான பலன்கள் தான் கிடைக்க போகுது. சந்திரனோட சஞ்சாரமும் இதர கிரகங்களின் நிலைகளும் உங்களுக்கு என்ன பலன் தரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, பணவரவு மற்றும் பொருளாதாரத்தில் வார தொடக்கத்தில் தேக்க நிலை இருந்தாலும் பிறகு பணப்புழக்கம் கணிசமாக உயருங்க.
ரொம்ப நாளாக வராமல் இருந்த கடன்கள்லாம் வசூலாகலாம். திடீர் அதிர்ஷ்டம் அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் வர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வீண் ஆடம்பர செலவுகள்லாம் நீங்கள் கொஞ்சம் குறைக்கிறது நல்லது. செலவு அவசியம்தான். எந்த செலவு அவசியம் இல்லைங்கிறத பார்த்து செலவு பண்ணுங்கள். தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் நிலவி வந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் குறைய போகுது. மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெற போகிறீங்க. புது பொறுப்புகளாக உங்களை தேடி வரப்போகுது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளை இந்த வாரம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வாடிக்கையாளர்கிட்ட கனிவாக நடந்துக்கோங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்க கணக்கு வழக்குகளில் தெளிவாக இருக்கணும், வெளிப்படையாக இருக்கணும். குடும்பம், திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி ஒற்றுமையும் அந்யோன்யமும் உண்டாக போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான திட்டமிடல்கள்லாம் தொடங்க போகுது. திருமண வரன் நல்லபடியாக அமைய போகுது. ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ வரன் அமையும். குறிப்பாக ரொம்ப நாளாக தள்ளி போன வரன்கள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக முடிய போகுது. சுபகாரிய பேச்சுக்கள்லாம் வெற்றி தரும். குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்டிங்கன்னா, புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி தம்பதிகளுக்கு மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நல்ல செய்திகளை தேடி வரப்போகுது. குழந்தைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாக போகுது. நிலம் மற்றும் சொத்து சேர்க்க, சொந்த வீடு கட்டணும்னு, நிலம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு, ரொம்ப நாளாக கனவு கண்டவங்களுக்கு நனவாக போகுது. தொடக்க புள்ளி இந்த வாரம் அமைய போகுது. சொத்துக்கள் வாங்கும்போது வில்லங்க சான்றிதழ் மற்றும் மூலப்பத்திரங்களெல்லாம் நீங்கள் சரியாக படித்து பார்த்து வாங்கிறது ரொம்ப நல்லது. விவசாய நிலம் இல்லை வண்டி வாகனம் வாங்கும் யோகமெல்லாம் உண்டாகியிருக்கு. பொருத்தமான உடைகளோட நிறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பராசியோட அதிபதி சனி பகவான். அதனால் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் என்னென்னா கருநீலம், நீலம், கருப்பு. சனிக்கிழமை நாளில் கருப்பு உடுத்தலாம் நீங்கள். சாம்பல் நிறம், இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம். சுப காரியங்களுக்கு போகும்போது, இன்டர்வியூக்கு போகும்போது, ஒரு நல்ல காரியங்களுக்கு போகும்போதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் உடை அணியலாம். அது ரொம்ப நல்லது. நீங்கள் தவிர்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு, அடர் மஞ்சள். இந்த நேரங்களில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். ஒரு நல்ல காரியங்களுக்கு போகும்போதெல்லாம் சாதாரண நாட்களில் நீங்கள் உடுத்திக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கும்பராசிக்கு உண்டான தெய்வம் வழிபாட்டு முறையும் என்னன்னு கேட்டிங்கன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு தங்கள் கஷ்டம் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெற வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காலபைரவர். சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில் காலபைரவருக்கு இளநீர் அல்லது தேய்பிறை அஷ்டமியில் செவ்வரளிப்பூ மாலையிட்டு வழிபடுறது எதிரிகள் தொல்லையை நீக்கும். சனீஸ்வர பகவான் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எள் சாதம் நெய்வேத்தியம் செஞ்சு ஏழைகளுக்கு தானம் வழங்குறது ரொம்ப நல்லது. அடுத்தது ஸ்ரீ ஆஞ்சநேயர். சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்கிறதும் வெண்ணெய் காப்பு சாத்துறதும் ஏழரை சனியின் தாக்கத்தை குறைக்குங்க. கடந்த கால ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் மறந்துட்டு இந்த வாரம் கிடைக்க போகிற புது வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நிதானமும் இறை வழிபாடும் உங்களை உன்னத நிலைக்கு கொண்டு போகும். கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வாரம் எடுத்த காரியங்களில் தொய்வு இருந்தாலும் வார இறுதியில் வேகம் பிடிக்கும். வீண் மன சஞ்சலம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் புது வாடிக்கையாளர்களை பிடிக்க நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களோட பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்க பாடுபடுவாங்க. பண வரத்து திருப்திகரமாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். குழந்தைகளால் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் உண்டாக போகுது. வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. நினச்சதை சாதிக்கிற மன வலிமை உங்களுக்கு உண்டாக போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் காரிய அனுகூலம் உண்டாக போகுது. கலைத்துறையினருக்கு பண வரத்து திருப்தி தரும். அரசியல் துறையினருக்கு வீண் கவலை ஆகலை. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும். பணிகளை தாமதம் இல்லாமல் நீங்கள் முடிக்கிறதுல ஆர்வம் கட்டுவீங்க. அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களுக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செஞ்சால் வெற்றி நிச்சயம். இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு விலகும். நட்சத்திரநாதன் செவ்வாய் சஞ்சாரத்தால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாக போகுது. பணவரத்து அதிகரிக்க போகுது. நண்பர்களால் உதவி கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்கள் நட்பு, அதனால் மகிழ்ச்சியும் உண்டாக போகுது. சூரியன் சஞ்சாரத்தால் ஏற்கனவே செஞ்ச ஒரு செயலை நினச்சி வருந்த நேரிடும். நீங்கள் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் காரிய தடதாமதம் ஏற்படும். கவனமாக இருங்க. உஷ்ண சம்மந்தமான நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீண் பயம் ஏற்படுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. ஏற்கனவே செஞ்ச காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியதாக இருக்கும். நீங்கள் சிலர் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு தங்க நேரிடும்.
வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையாக செயல்படுறது ரொம்ப நல்லது. வார்த்தை நிதானம் ரொம்ப அவசியம். நீங்கள் முன்கூட்டியே நல்ல செயல் செஞ்சுருந்தீங்கன்னா நல்லது வரும், கெட்ட செயல் செஞ்சுருந்தீங்கன்னா கெட்டது வரும். எச்சரிக்கையாக இருங்க. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு சுக்கிரன் சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. சிலர் வெளியூர் பயணம் போவாங்க. எதிர்பாலினரோட பழகும்போது கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் சுமாராக தாங்க நடக்கும். பார்ட்னர்களோடு சேர்ந்து தொழில் செய்கிறவங்க கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. வெளிப்படையாக இருக்கிறது நல்லது. கடன் தொல்லை தலை தூக்கலாம். எச்சரிக்கையாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணி சுமை, இடமாற்றம், அலைச்சல்லாம் இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. பரிகாரமாக நீங்கள் நவகிரகத்தில் சனி பகவானை வழிபட துன்பங்கள்லாம் நீங்கும், இன்பங்கள் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.